திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு இருக்கணும். இப்ப போ. ஆனா நீங்க வரல, எதையும் பார்க்கல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போ. போ. ஏதா பிரச்சனை பண்ண உங்க அப்பா செத்துருவாண்டி. அமைதியாரு, அமைதியாரு. எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியாரு. உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? தாலியை கழட்டுத்தேனு, தாலியை கழட்டுன்னு சொன்ன. அக்கா கழட்டுத்தேனு. கழட்ட முடியாது. என்ன தேனாச்சு உனக்கு? முடியாதா? ஏனே முடியாது? அவர் என்ன தொட்டு தாலி கட்டிட்டாரு. இனிமே என் வாழ்க்கை அவர் கூட தான். தேனு, நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? அவன் அந்த குறிஞ்சிநாதனோட பையன்டி. அவன் கூட வாழ போற. அவனை லவ் பண்ண வர்ஷினியவே கட்டிக்க கூடாதுன்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன தேனு நீ புரிஞ்சுக்காம நீ என்ன அவனை ஏத்துக்கிறேன்னு சொல்ற? தேனு, நீ தப்பு பண்ற. தாலி கழட்டு தேனு. அக்கா தாலிக்கா. தேனு, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே வாழ்வோ சாவோ அது பிரபு கூட தான். அவருதான் என் புருஷன். இதுதான் என் முடிவு. என் முடிவுல யாரும் தலையிடக்கூடாது. தேனு, 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 இறங்கு தேனு. தேனு, ப்ளீஸ் தேனு, இறங்கு தேனு. அக்கா சொல்றத கேளு தேனு. தேனு, லாக் எடு தேனு. தேனு, அவன் தேவையே இல்ல தேனு. ப்ளீஸ் தேனு, இறங்கு தேனு. கார்ல இருக்காத தேனு. அவன் கூட எல்லாம் போனா உன் வாழ்க்கை நாசமா போயிரும் தேனு. எழுந்துரு தேனு. தேனு, அத கழட்டி எரிஞ்சிட்டு வா தேனு. ப்ளீஸ் தேனு. அவன் கூட எல்லாம் போகாத தேனு. உன் வாழ்க்கை நாசமா போயிரும் தேனு. ப்ளீஸ் தேனு, சொல்றத கேளு தேனு. வெளியில வா தேனு. இறங்கு தேனு. தேனு, ப்ளீஸ் டி, அவன் கூட எல்லாம் போகாதடி தேனு. தேனு, இறங்குடி. இப்படி எல்லாம் பண்ணாதடி தேனு. தேனு, வர்ஷினி, வர்ஷினி நில்லுமா. என்னமா நீ? நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடுக்கறேன்னு எல்லாரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்படி என்ன எல்லாரும் ஏமாத்திட்டீங்கல்ல. நம்ப வச்சு எல்லாரையும் கழுத்து அறுத்துட்டீங்கல்ல. வர்ஷினி, என்ன பேசிட்டு இருக்கா? யாரோ வாழ்க்கை எடுத்தா? அவ ஒரு அயோக்கிய கிரிமினல். நம்ம குடும்பத்தை பழிவாங்கன்னு திட்ட போட வந்திருக்கா. அவனை போய் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? வர்ஷினி, உன் வாழ்க்கை தப்பிச்சதுன்னு சந்தோஷப்படு. சும்மா முட்டாள் மாதிரி புலம்பிட்டு இருக்கா. போது நிறுத்துன. அண்ணா, பிரபு கூட தான் கல்யாணம் நடக்கும்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல, மறந்துட்டியா? உங்க எல்லாரையும் நான் கண்மூடித்தனமா நம்பினேனே. நம்ப வச்சு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. வருஷம் சும்மா இருமா. யாரும் எதுவுமே பேசாதீங்க. இப்ப சந்தோஷமா தமிழ்? சந்தோஷமா? ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு குறிக்கோளா இருந்தது நீதான். நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல.
வர்ஷினி பிரபு கெட்டவன்னு சொல்லி என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல. கடைசியா என்ன நடந்துச்சு? உன் தங்கச்சி அவன் பின்னாடி போயிட்டா. அத்தனை பேருக்கு முன்னாடி பிரபு தான் என் புருஷன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் என்ன மாதிரி ஏமாத்து வேலை தமிழ்? அசிங்கமா இல்ல? வர்ஷினி, என்ன ஜனமா, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நான் ரொம்ப தப்பா பேசுறேனா? நான் வாழ்க்கையவே இழந்துட்டேன் ஜனமா. அப்படிதான் பேசுவேன். இங்க பாரு, நான் உன்னை வளர்த்தவமா. இந்த குடும்பத்துல யாருக்கு எது நல்லதுன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறவ நானா? நான் உன் வாழ்க்கையை கெடுத்திருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன பாரு வர்ஷினி, நீ மண்டபத்துல பார்த்தல, அவன்தான் உண்மையான பிரபு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து போராடி உன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கோம். உன் வாழ்க்கையை காப்பாத்த நினைச்சு இப்போ தேன்மொழியோட வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நாங்க உடைஞ்சு போய் நிக்கிறோம் வர்ஷினி. நீ இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறது தப்பு வர்ஷினி, ரொம்ப தப்பு. வர்ஷினி, நான் சத்தியமா சொல்றேன், நீ வேற தேனு வேற கிடையாது எனக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தன் கிட்ட எந்த பொண்ணுமே மாட்டிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதனாலதான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் அவ்வளவு போராடினேன். அவனுக்கு எதிரா நான் கலெக்ட் பண்ண அத்தனை ஆதாரமும் உண்மை. வர்ஷினி, கூட நின்னு நான் பார்த்திருக்கேன் வர்ஷினி. என் மேல எந்த தப்பும் இல்ல வர்ஷினி. நீ என்ன சந்தேகப்பட்டு என்ன தப்பா பேசுற வர்ஷினி? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வர்ஷினி. ஒரு பக்கம் என் தங்கச்சி வாழ்க்கையே போயிடுச்சுன்னு உள்ளுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்க வர்ஷினி. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை தப்பிச்சிருச்சுங்கிறது மட்டும்தான்.